வெல்கம் பேக் டு நெக்ஸ்ட் ஜென் எக்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ்னா என்னன்றதை பற்றி நம்ம ஃபுல் ஓவர்வியூ பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூலியன் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை பற்றி ஃபுல் ஓவர்வியூ பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் பற்றி ஒரு ஃபுல் ஓவர்வியூ பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூலியன்ஸ் அப்படின்ற டேட்டா டைப் பற்றி ஒரு டீட்டெயில்டு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் அ பூலியன்? பூலியன் அப்படின்னா இட் இஸ் ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ. ரெண்டு வேல்யூ தான் வரும் அதுக்கு. ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ சாரி டைப்போ கம்ப்ளீட்டட் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு நான் ட்ரூ அப்படின்னு நான் ஒரு வேல்யூ நான் செட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம எங்கே எப்படி எவால்வேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி மேஜர்லி யூஸ்ட் ஆன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. டோன்ட் வரி அபவுட் த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இப்போதைக்கு, பிகாஸ் ஐ வில் பி கோயிங் த்ரூ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இஃப் எல்ஸ் அண்ட் லூப்ஸை பற்றி நான் இன்னும் ஒரு எக்ஸ்டென்சிவ் வீடியோஸ் நான் போட போகிறேன். பட் ஸ்டில் திஸ் வில் பி ஷார்ட் ஓவர் யூன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், ஓகே. ஸோ இப்போ இதை வந்து இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இதில் போடுறேன் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் ஹியர், அந்த அந்த இவாலுவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் கம்ப்ளீட்ன்றது ஒரு இவாலுவேஷன். ஃபார் இஸ் கம்ப்ளீட்டட் இஸ் ட்ரூன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இஃபோட ஃபர்ஸ்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் இஃப் அது வந்து பாசிபிள் அது வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் எல்ஸோட கண்டிஷன் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை வந்து எக்கோ ஒரு சிம்பிள் எக்கோ ஸ்டேட்மெண்ட் போடுறேன். எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் சக்ஸஸ் அப்படின்னு நான் போடுறேன். இதில் வந்து எக்கோ ஃபெயில் அப்படின்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எழுதுகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணி இஃப் ஐ ரன்னிங் திஸ் ஆன் தி ப்ரௌசர், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இங்கே சக்ஸஸ்ன்னு உங்களுக்கு வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதையே நான் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா the code block will fail. இந்த condition fail ஆச்சு அப்படின்னா it will come to else block, execute only the else block. See, fail அப்படின்னு மட்டும் தான் வரும். அண்ட் மோரோவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா not only it is used for ஸ்டேட்மெண்ட்டை, இது வந்து நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட்டும் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா வாட் யூ வில் கெட் இஸ் அ blank ஸ்பேஸ். ஓகே வெயிட், இதை நான் கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன் ஃபார் ஈஸி, ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக பிரிண்ட் ஆகும். பிகாஸ் ஃபால்ஸ் எப்பவுமே எக்கோ பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், ஃபால்ஸை பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு பூலியன் வேல்யூ ஆஃப் ஃபால்ஸை பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி நல் வேல்யூவாக தான் இருக்கும், எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கும், ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் பிஹேவ்ஸ் இன் PHP. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ட்ரூ அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன், ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அசைன் பண்ணுறேன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா இட் வில் கிவ் இட் as 1. as I said earlier வீடியோஸ்லேயே நான் இதுதான் நான் சொல்லியிருந்தேன், இட் வில் evaluate to 1. ஸோ இது ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PHP வாட் வில் டூ இஸ் எக்கோன்ற கீவேர்டு வந்து இட் வில் கன்வெர்ட் பூலியன் வேல்யூ இன்டு ஸ்ட்ரிங். வாட் எவர் யூ பாஸ், எந்த வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணிங்கனாலும் அதை ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணோம். இன்டீஜராக அது வந்து இன்டீஜராக பிரிண்ட் பண்ணாது, இல்லை லைக் ஃப்ளோட்டாக பிரிண்ட் பண்ணாது. எந்த வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னாலும் இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் ஸ்ட்ரிங் வேல்யூ எக்கோன்ற கீவேர்டை பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது வந்து சே ஐம் ஜஸ்ட் கமெண்டிங் அவுட், நான் இப்போ இதை வேர்டம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். வேர்டம் பண்ணி இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேர்டம் பண்ணுறீங்க அப்படின்னா
வாட் வில் கிவ் யூ இஸ் boolean ட்ரூ அப்படின்னு நான் உங்களுக்கு அது பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதையே நான் வந்து ஃபால்ஸ்ன்னு நான் அசைன் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் கிவ் இட் அஸ் ஃபால்ஸ், boolean ஃபால்ஸ், ரைட். இது வேர் டம்ப்ன்ற ஃபங்க்ஷன் யூ வில் கெட் இட். இது வந்து இவாலுவேஷனுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அண்ட் டெவலப்மெண்டல் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ப்ரொடக்ஷன் லெவலில் இதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ do not use this var dump in production level environment. It is a big security hole. Okay, fine. So next thing is okay, so pretty much it. booleanல இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து பெருசாக நீங்கள் படிக்க வேண்டியது. And following videosல I'll just keep you posted on the new updates. Thanks for watching. Bye bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.